உம்ராஜி அடுத்த ஓவர் வாங்க. பாண்டியா மேட்ச் வந்து வாங்க போங்க. பாண்டியா 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 ஜி போங்க அங்க போங்க ஜி. சொல்றத கேளு பாண்டியா. அங்க வந்து அங்க நின்றேன் பாண்டியா. புரியுது. நீ அங்க தான் நின்ற. அங்க இருந்து லாங் ஆஃப் போங்க, இங்க அனுப்புறேன். இங்க வந்து நிக்கிறேன். நான் வர்றதுக்குள்ள நீ ஓடி வந்து மறுபடியும் நீ அங்க போங்கன்ற. போங்க பாண்டியா புரிஞ்சுக்க பாண்டியா. நான் சொல்றது நீங்க புரிஞ்சுங்க போங்க. ஏய் பாண்டியா என்ன இங்க? ஜி என்ன பாத்து பண்ணீங்களா? வந்துட்டேன். ஸ்லிப் போங்க. ஸ்லிப்போவா? என்ன பாண்டியா அங்க வந்தா இங்க? ஸ்லிப் போங்க. பாண்டியா அவன் பார்க்கவே இல்ல பாண்டியா. அவங்கிட்ட இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. விடுங்க நீங்க பாருங்க நான் ஸ்லிப் போங்க நீங்க போங்க. பாண்டியா இப்ப சிஎஸ்கே பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளும் அதே நிலைமையில இருக்கோம். இன்னைக்கு தோத்தோம்னா என்ன கீழே பாண்டியா பேசுறத கேளு. சூழ்நிலை அப்படி போயிட்டு இருக்கு. நம்மளை பத்தி பேசாம இருக்கணும்னா இன்னைக்கு நம்ம ஜெயிக்கணும். ஓகே ஜெயிச்சலாம். அதுக்கு நீங்க வந்து 5 விக்கெட் எடுக்கணுங்கறக்காண்டி ஓவர் போட்டீங்கன்னு தெரியும். அடி பொளக்குறாங்க. விக்கெட் எடுக்கிறது மட்டும் நான் தான் கேப்டன். நான் தான் போடுவேன். என்ன கட்டுப்படுத்தணும் பாண்டியா? நான் தான் கேப்டன். உங்களுக்கு முன்னாடி நான் கேப்டன் பாண்டியா. நான் தான் உங்களுக்கு கேப்டன். ஐயோ அதுக்கு போய் நான் மயிலாஜி இம்பாக்ட் பிளேயர். இல்ல ஏன் என்ன பிரச்சனை? கால் அடிபட்டு ரிட்டையர்டா. இல்ல போங்க நல்லா தான் உள்ள போங்க. ஓகே பாண்டியா ஜி சொல்லுங்க ஜி. அவங்கள திட்டாதீங்க. அவங்கள வச்சா நமக்கு நான் திட்டல ஜி. நான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நான் உங்களை திட்ட மாட்டேன். போங்க. வாங்க ரோஜ் ஜி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. என்ன குரோனல் ஆளு உடம்புலாம் இறக்கிட்டீங்க போல. ஆமா இப்போ மேட்ச் போயிட்டு இங்க கிடைக்கிற மரியாதை கூட உங்க தம்பி எனக்கு கொடுக்க மாட்டாப்ல. ஓஹோ பாண்டியாக்கு ரொம்ப ஹெட்வெயிட்டோ பாண்டியா? இல்ல அப்படிலாம் கிடையாது. என்னங்க உங்களை மதிக்காம கிடையாதுங்கிறீங்க. உங்களே அசிங்கமா பேசுறாருங்க. குரோனல் பாண்டியெல்லாம் ஒரு ஆளா அவன் பால்லாம் அடிச்சு சபட்டி விட்டுருவேன் அப்படி அப்படிங்கிறாப்ல. எனக்கே ஒரு மாதிரி சங்கடமா போச்சு. எனக்கு குரோனலை பத்தி நீ தங்கமான மனசு. உங்கள்ட்ட 2-3 தடவை பேசியிருக்கேன்ல. நீ தங்கமான மனசு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்காங்க. அவனுக்கு முன்னாடி இருந்த கேப்டன் இப்பவே இப்படி பண்றானே. ஒரு கப்பு வாங்கினா என்ன பண்ண பேய் மதிக்க மாட்டான். ஒரு கப்பு வாங்கினா என்ன பண்ணுவேன்? நான் எவ்வளவு பண்ணி கொடுத்தீங்க. ஏன் இப்படி பண்றாங்க? இல்ல உங்களுடைய வளர்ப்பு தானே. வளர்ப்பு தானே உங்களுக்கே தெரியுது. நீங்க என்ன செய்றீங்க? பாண்டியா பாலாம் அடிச்சு சவட்டி போடுங்க. சவட்டி சரி ஒரு மூஞ்சில வந்து ஒரு இதை பார்க்கணும். அதாவது ஒண்ணும் இல்ல. இப்ப மும்பை ஜெயிச்சா எனக்கு ஒரு சந்தோஷம். இதுவே மும்பை தோச்சா பாண்டியா தோத்ததா எனக்கு ஒரு சந்தோஷம். எப்படியும் நான் வந்து பேரன்புக்குரிய பெரும் மகிழ்ச்சியை அடைவேன். ஓகேவா? உங்க மேலே நான் பேரன்பு வச்சிருக்கேன். கண்டிப்பா வந்து ஆர்சிபி ஜெயிக்க. நீங்களும் கப் எடுக்கலையா? நீங்களும் ஜெயிக்கணும். ஸோ அதை டார்கெட் பண்ணி பாண்டியா பாலா பார்த்து அடிச்சீங்கனாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட எப்படி 4 ஓவர் எக்ஸ்ட்ரா. அவர் வந்து கேப்டனுங்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி எப்படி பார்த்தாலும் 6 ஓவர் கூட போடுவாப்ல. அடிச்சு சவட்டி போடுங்களேன். அடிப்பாப்ல. பாண்டியா கடைங்க தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. நீங்க அடிக்கலாம் என்ன? அவர் பால எப்படியும் அடிக்கத்தான் செய்வாங்க. ஜி ஒண்ணும் இல்ல ஜி. பாத்துக்கலாம். என்ன இல்ல இந்த தடவை நீ கப் எடுக்கப்படாது. பேசிக்கிறேன். கோழிக்காக பார்த்தேன். நீ கப் எடுக்க கூடாது. ஆமா